பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சந்திப்பதில் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை துதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் அநேகரை கூப்பிடுகிறோம், நிறைய வேலைகளுக்காக அநேகரை கூப்பிடுகிறோம். ஆனா எல்லாருமே நமக்கு பதில் கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை. அழைக்கப்பட்ட அழைப்பின் சத்தத்தை கேட்கிறாங்கன்னா இல்லை. நம்முடைய பிரச்சனைகளுக்காக போய் அநேகத்துல முறையிடுகிறோம், ஆனால் நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு இருக்கான்னா இல்லை. அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகளுக்கு முடிவு என்ன? நம்முடைய ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கு முடிவு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது பாருங்க, ஒரு வசனம் இங்க நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம், எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு அறியாததும் நமக்கு எட்டாததுமான, சில நேரத்துல நம்ம சொல்லுவோம்ல, வாய்க்கு எட்டினது கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலைங்க. ஸ்தோத்திரம், நான் நினைக்கிறத சாதிக்க முடியலைங்க. நிறைய நேரத்துல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஆசீர்வாதம் வரும் போல இருக்குது, இந்த மாசம் என்னுடைய பிரச்சனை முடியும் போல இருக்குது, இந்த வாரம் என் பிரச்சனை முடியும் போல இருக்கு, ஆனா என்னுடைய பிரச்சனைக்கு முடிவே இல்லை, என்னுடைய போராட்டத்துக்கு முடிவே இல்லை, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் புலம்புறோம்ல. எப்போதான் என் பிரச்சனை மாறும் நம்ம நினைக்கிறோம்ல. ஆமாங்க, நிறைய நேரம் நம்ம அழுது புலம்புறோம். ஸ்தோத்திரம், மனுஷங்க கிட்ட போயிட்டு முறையிடுகிறோம், தேவைகளை சந்திக்கும்படி கேட்கிறோம். ஆனா எதற்குமே முடிவில்லாத ஒரு காரியம் உண்டாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்துல நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாக மறு உத்தரவு கொடுப்பார். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உத்தரவு எப்படி கொடுப்பார் தெரியுமா? நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான, இதுவரைக்கும் நீங்க யோசித்திராத, இதுவரைக்கும் நீங்க யூகித்திராததுமான ஸ்தோத்திரம், பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பெரிய அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஐயோ, நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருந்தேங்க, எட்டி பிடிச்சிடலாம்னு நினைச்சேங்க, ஆனா என்னால எட்டவே முடியல. இந்த ஆசீர்வாதத்தை, இந்த நன்மையை என்னால எட்டவே முடியல. என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்குன்னு சொல்லி நீங்க ஓடிட்டு இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அறியாததும் நீங்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பாருங்க, சில நேரத்துல நமக்கு சில விஷயம் சின்ன வயசா இருக்கும்போது மேல வச்சுக்கிற ஸ்தோத்திரம் ஏதாச்சும் எட்டல் அப்படின்னா அப்பாவை கூப்பிடுவோம், அப்பா அது எனக்கு எட்டலைன்னு சொல்லுவோம். உடனே அப்பா என்ன செய்வாங்க? நம்மளை தூக்கி பிடிப்பாங்க, தூக்கி எடுப்பா அப்படி சொல்லுவாங்க. நம்ம எட்டுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அது போல நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் உங்ககிட்ட வந்து அவர் உங்களை தூக்கி பிடிப்பாரு. தூக்கி பிடிச்சி மேல நீங்க விரும்புற, நீங்க நினைக்கிற ஆசீர்வாதங்களை அவர் உங்களுக்கு தருவார். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். ஆமென். நீங்கள் அறியாததும் ஆமென், உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை இயேசு உங்களுக்கு செய்வார். God bless you. நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆமென், ஆமென்.